2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்ததாக கைது செய்யப்பட்டவர் சித்திரவதை செய்யப்பட்டதை அடுத்து 4 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் காவல் துறையினர் யார் யார்? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. 2 கோடி ரூபாய் கடத்தல் தங்கம் மாயமான வழக்கில் அந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக கூறப்படும் குருவியை கடந்த 4 மாதங்களாக திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு லாட்ஜில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த லாட்ஜின் உரிமையாளர் இம்ரான் என்பவரை தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சாஜிமோன். இவர் துபாயில் பணியாற்றி வந்தார். கடந்த ரம்ஜான் சமயத்தில் அவருக்கு அங்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்த தனது நண்பர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் இருவரிடம் வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா என தமிழகத்தைச் சேர்ந்த பென்னி, மாலிக் ஆகியோரிடம் கேட்டுள்ளார். அப்போது அவர்கள் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி சென்று சென்னை விமான நிலையத்தில் நாங்கள் கூறுபவர்களிடம் கொடுத்தால் 5 லட்சம் உனக்கு சம்பளமாக தருவார்கள் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதை நம்பி இவர் தங்கத்தை கடத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்துக்கு வந்தவுடன் இந்த தங்கத்தை பெறுவதற்காக காத்திருந்த கும்பல் சாஜிமோனை அழைத்து சென்று திருவல்லிக்கேணி வெங்கடேசன் தெருவில் உள்ள ஒரு லாட்ஜில் கடத்துக்கு கொண்டு வரப்பட்ட தங்கம் எங்கே என கேட்டபோது சாஜிமோன் திரு என விழித்துள்ளார். அதாவது மாற்றி மாற்றி பதில் சொல்லியுள்ளார். இதையடுத்து இந்த தங்க கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் கடந்த 4 மாதங்களாக இந்த வெங்கடேசன் தெருவில் உள்ள லாட்ஜில் வைத்து அவரை சித்திரவதை செய்துள்ளனர். அவரது உடலில் பல்வேறு இடங்களில் காய தழும்புகள் காணப்படுகின்றன. இதையடுத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சாஜி மோகனை மீட்ட திருவல்லிக்கேணி போலீசார் அவரை ஓமாந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். திருவல்லிக்கேணி ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையிலான போலீசார் 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். சேப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆசிப் பயஸ், அண்ணா சிலையைச் சேர்ந்த முகமது ஆலிம், லாஜ் ரூம்பாய், ஒரிசாவைச் சேர்ந்த வருந்தாதாஸ், மதுரையைச் சேர்ந்த கோபிகண்ணன் ஆகிய 4 பேரை திருவல்லிக்கேணி ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையிலான போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தலைமறைவான லாட்ஜ் உரிமையாளர் இம்ரான் என்பவரை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.